ओं कांजीवासाय विद्महे शांतारूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। ஆஸ்ட்ரோ வாஸ்து ரவி பரத்வாஜ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னா வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்சலப்த விபவத் பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் தைலோக்கிய குருமியும் சரஜாம் வந்தே முகுந்த பிரியாம். சென்னையில் மகாலட்சுமிக்குன்னு ஒரு கோவில் ஒன்று, அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு இந்த பகுதியில் பார்க்க இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்னையில் எங்கே இருக்குது, அந்த கோவில் இங்கே வர காரணம் என்ன, எல்லாத்தையும் அந்த கோவில் நிர்வாகி மரியாதைக்குரிய திரு நரசிம்மன் ஐயா அவர்கள் சொல்ல கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வர்ற பக்தாலும் பேசுகிறது நம்ம அவங்களோட அனுபவத்தையும் நம்ம கேட்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆன்மீக பெருமக்களுக்கு அனைவருக்கும் நமஸ்காரம். என் பேர் நாவல்பாக்கம் நரசிம்மன். கடந்த 50 ஆண்டுகளாக உபன்யாசங்கள்லாம் பண்ணி வருகிறோம். பிரதிவாதி பயங்கர அண்ணங்கராச்சாரியாரால் பிரவச்சன கண்டீரவம் என்று சொற்பொழிவு சிங்கம் என்று 1981 விருது வழங்கப்பட்டவன். தமிழ்நாடு அரசிலே உயர்ந்த பதவியிலே இருந்தவன், ஓய்வு பெற்றவன். நாங்கள் 2006 தினந்தோறும் உபன்யாசங்கள்லாம் நடத்தி வந்தோம். அதற்கு பிறகு வைதீக தர்ம சாஸ்திர பிரச்சார சபா என்ற சபாவை தொடங்க முடிவு செய்து ரிஜிஸ்டர் பண்ணோம். மேற்படி சபாவை முரளிதர சுவாமிகள் 2015 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு நங்கநல்லூர் ரஞ்சனி ஹாலில் தொடங்கி வைத்தார். நாங்கள் சாய்பாபா கோவில் கட்ட வேண்டும் என்று 5 கிரவுண்ட் நிலத்தை வாங்கினோம். அது பட்டா வாங்கும்போது அந்த நிலம் உங்களுக்கு சரி வராது என்று தாசில்தார் ஆஃபீஸில் சொல்லிட்டான். அதனால் அந்த இடத்துல கோவில் கட்டுறது நடக்காத காரியம் என்று சொல்லி சோகத்தோடு வீட்டுக்கு வந்தோம். அன்றைக்கி வியாழக்கிழமை. மறுநாள் காலம்பரை வெள்ளிக்கிழமை ஒரு சுமங்கலி, எனக்கு கோவில் கட்ட மாட்டியா படிப்பாக்கத்தில் என்று கேட்டாள். அன்றைக்கி பார்த்தா உத்திர நட்சத்திரம் பஞ்சமி. யாராக இருக்கும், நானும் உத்திரம். அதனால் பார்த்த உடனே மகாலட்சுமி தான் கோவில் கட்டணுன்றான்னு சொல்லிவிட்டு 12 அடி உயரத்தில் மகாலட்சுமி கோவில் கட்ட வேண்டும் என்று முடிவு பண்ணி நரசிம்ம பிரியாவில் 2016 ஆகஸ்ட்டு அன்றைக்கி இஷ்யூவில் ஒரு விளம்பரம் தந்தோம். இது மாதிரி மகாலட்சுமி கோவில் மடிப்பாகத்தில் கட்ட வேண்டும், இடம் வாங்குவதற்கு நிலம் வாங்க நன்கொடை தாருங்கள்னு சொன்னோம். முதல்ல பள்ளிக்கரணையிலிருந்து நரசிம்மன் என்பவர் 50,000 ரூபாய் கொடுத்து தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு விக்கிரகம் முதல் தடவை கல் எடுத்தோம். அது இது பக்கத்தில் உரகடலாம் தாண்டி பழைய சீவரம் என்ற இடத்துல கல் எடுத்தோம். அந்த கல் 50,000 ரூபாய் 15 லட்சம் ரூபாய்க்கு பேசி அந்த கல் உடைந்து விட்டது. 50,000 ரூபாய் அது சபதிக்கு இழப்பு. அதற்கு பிறகு வேறொரு இடத்துல போய் 15 டன் வெயிட் உள்ள கல்லை எடுத்து மகாபலிபுரத்தில் ராஜா சங்கர் என்ற ஸ்தபதியினாலே 2.5 ஆண்டு காலத்தில் இந்த சிலை செய்து முடிக்கப்பட்டது. 2021 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அந்த விக்கிரகத்தை அங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்து குன்றத்தூர் அருகில் இருக்கிற காற்றம்பாக்கம் என்ற கிராமத்தில் ஒரு 2 கிரவுண்டு நிலத்தை வாங்கி அதில் ஜானியவாசம் ஜலவாசம் எல்லாம் செய்து அங்கே பூஜையெல்லாம் நடத்தி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை எங்களால் போக முடியல. ஊருக்கு இன்டீரியராக இருக்குது அந்த இடம். அதனால் எங்கே சிட்டியில் கொண்டு வந்துட்டோம் தாயாரை என்ற முயற்சி பண்ணி இடம் பார்த்து கொண்டு இருக்குச்சு. இந்த இடம் வாடகைக்கு 15,000 ரூபாய் வாடகைக்கு இந்த இடம் கிடச்சிது. 3 வருஷம் அக்ரிமெண்ட் கொடுத்தா டைம் கொடுக்குறேன்னு. அப்போ இந்த இடத்த கீழெல்லாம் மண்ணாக இருந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணி 12 லட்சம் ரூபா கொடுத்து டெவலப் பண்ணி தாயாரை இந்த இடத்துல கொண்டு அமர வைத்திருக்கிறோம். வரப்பிரசாதி வரிவிர எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் பரிபூர்ணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆகம சாஸ்திரப்படி பிரதிஷ்டை பண்ணாததுக்கு முன்னாடியே இவ்வளோ காரியங்களை நடத்தி கொடுக்குறாள் தாயார். ஆகம சாஸ்திரப்படி பண்ணால் இன்னும் அமோகமாக இருக்கும். சீரடி சாய்பாபாவே ஒரு இதில் அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஈக்குவலாக ஜனங்கள் வருவார்னு சொல்கிறா ஜோசிக்காரெல்லாம். இது என்னன்னா வாடகை இடம். இப்பொழுது வாடகையை ஏற்றி விட்டால் 20,000 ரூபா கொடுக்குறோம் மாதம். சீக்கிரம் நவம்பர் மாதத்துக்குள்ளே காலி பண்ணணும். இந்த இடத்த வெக்கேட் பண்ணி தாயாருக்கு சொந்த நிலம் வாங்கி
பூமி பூஜை கண்டறிதல் வேண்டும். நாங்களும் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்துட்டே இருக்கோம். எதிர்பார்த்த நன்கொடைகள் வருவது தாமதமாகிறது. எல்லார் இடத்துலையும் நன்கொடை கேட்குறோம். ஒரு சதுரடிக்கு 7000 ரூபா இருக்குது நாங்கள் பட்டிக்கரணையில். அதனால் இதை காணுகின்ற ஆன்மீக பெருமக்கள் ஒரு சதுரடிக்கு 7000 ரூபா வீதம் ஒருத்தர் 10 சதுரடிக்கு கொடுத்தா 1000 பேர் 10 சதுரடிக்கு கொடுத்தா ஒருவருக்கு 70,000 ரூபா ஆகுது. அது இந்த காலத்தில் ஒரு சவரனே 1.5 லட்சம் ரூபா விற்கிறது. 70,000 ரூபான்றது அரை சவரனுடைய விட கம்மி. அதனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு சதுரடிக்கு கொடுக்கலாம், 2 சதுரடிக்கு கொடுக்கலாம், 3 சதுரடிக்கு அல்லது அவருடைய சக்திக்கு தகுந்தார் மாதிரி கொடுக்கலாம். அதனால் எனக்கு வசதியே இல்லைன்னா 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இந்த தாயார் இடத்துலேருந்து எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் நடந்திருக்கிறது, சொந்த வீடுகள் அமைந்திருக்கிறது, நோய் நொடியில் இருந்தவர்கள் எல்லாம் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அதனால் எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து கொண்டு இருக்கிறது. இப்படி மங்களகரமான காரியங்கள் ஆளும் நடந்து கொண்டிருப்பதனாலே தாயாருக்கு நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது நன்கொடையை கொடுங்கள். நான் என்ன வேண்டுகிறேன்னா, உலகத்திலே மகாலட்சுமி தான் மானாதீத பிரதித வைபவம் மங்களம் மங்களானாம்னு வேதாந்த தேசிகர் சொல்கிறார். மங்களங்களுக்கு எல்லாம் மங்களத்தை கொடுப்பவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கு ஏனோ தெரியல, ஜனங்கள் எதிர்பார்த்த நன்கொடையை இதுவரையும் கொடுக்கல. ஒரு சொந்த இடம் அமையல. 2700 பேர் இடத்துல போய் லேண்டு கேட்டோம். 2000 பேர் இடம் நல்ல இது பிளாட்டு. அவுட்ரைட் பர்ச்சேஸ் தான் வாங்கும், இன்ஸ்டால்மெண்ட்டு வாண்டான்னுட்டா. இதனால் டிலே ஆகிட்டுருக்கு. இப்போ அவுட்ரைட் பர்ச்சேஸுக்கு வாங்குறதுக்கு 80 லட்சம் ரூபா கொடுத்தா உடனே கோவில் ரெடியாகிவிடும். பணக்காரர்கள் யாராவது மனசு வச்சு இந்த இடத்த வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த இடத்தை தற்பொழுது தாயார் எழுதியிருக்கிற இடத்தை அந்த ஓனர் கொடுப்பதாக இல்லை, காலி பண்ணுங்கள் என்று இன்று காலை கூட சொல்லிவிட்டார். அதனால் எல்லா பக்தர்களும் ஒன்று கூடி இந்த தாயாரை சீக்கிரம் சொந்த இடத்திலே பூமி பூஜை நடப்பதற்கு அருள் பாலிக்க வேண்டும். இந்த பணம் எல்லாம் இன்கம் டேக்ஸில் நேராக கணக்கு போகிறது. இன்கம் டேக்ஸ்காரன் பர்மிஷன் கொடுத்து தான் இதை கட்ட ஆரம்பித்தோம். ஒரு நயா பைசா கூட இதில் தில்லுமல் கிடையாது. நேராக ஆடிட்டர் இருக்கார். இன்கம் டேக்ஸுக்கு கணக்கு தாக்கல் பண்ணி 12 வருஷமாக தாக்கல் பண்ணிட்டு இருக்கோம், 2015 அதனால் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி தான் இது நடக்கும். டிடிசிபி பிளாட்டில் தான் கோவில் அமையும். அதனால் பட்டா லேண்டில் கூட அமையாது. அதனால் எல்லாரும் சேர்ந்து இதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாம் இதற்கு உபயோகப்படுத்தினால், நன்றாக நன்கொடை வழங்கினால் 120 ஆண்டு கால நோய் நொடியின்றி உங்கள் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமாக இருப்பார்கள். 1000 ஆண்டு காலம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாயில் காப்பாறாக இருந்து காப்பாற்றி கொண்டிருப்பாள். இதெல்லாம் சத்தியம் சத்தியம் புரசத்தியம் வித்ருச்ச முச்சதே என்று சகஸ்ரநாமத்தில் வருது. அந்த வார்த்தைகள் தான் சொல்கிறேன், உண்மையாக நடக்கக்கூடியது. இவர் அகோபலமட ஜீயரே இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்து அனுகிரகம் பண்ணிவிட்டார். நீ போட்டது சரி அப்படின்றது. காஞ்சி பரமாச்சாரிய முன்னாடி இப்பொழுது இருக்கிற விஜயேந்திர சரஸ்வதியும் விளம்பரத்தை பார்த்து இது சரியாக இருக்குது என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீரங்கம் ஆண்டவன் சுவாமிகளும் அருள்வாக்கப்படுத்தி பெரியவர். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீமுஷ்ணன் சுவாமிகள்னு பேர். அவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் போய் சந்தித்து அவர் எல்லாத்தையும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவர் வயதின் காரணமாக அவரால் முடியவில்லை. அதனால் திருப்பி பக்த கோடிகளிடத்தில் வேண்டிக் கொள்வது, இதை காணும் ஒவ்வொரு அன்பர்களும் ஒரு 10 பேருக்கு இந்த நியூஸை பரப்பி உங்களால் 70 லட்சம் ரூபாய் 10 பேர் 70,000 ரூபா 10 பேர்கிட்ட வாங்கி கொடுக்கும். நீங்களே கொடுக்க வேண்டாம். இது மாதிரி எல்லாருக்கும் அனுப்பி உலகம் பூரா இருக்கிற ஜனங்கள் ஆன்மீக பெருமக்களுக்கு இந்த செய்தியை நான் பல முறை சொல்லுகிறேன், இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன். உலகம் பூரா 1 கோடி ஆன்மீக பெருமக்களாக இருப்பா. தமிழ்நாட்டிலே 8 கோடி பேர் இருக்கா. இந்த 8 கோடி பேரில் யாராவது ஒருத்தர் மனசு இது மாதிரி கொடுக்கணும் என்று நன்கொடை 7,000 ரூபாய் வழங்கி ஒருவர் கொடுத்து, எனக்கு வேண்டியது 1000 பேர் 7,000 ரூபா கொடுத்தா 70,000 ரூபாய் 1.5 கோடி ரூபாய் எடுத்து உடனே நிலத்தை வாங்கி விடலாம். அதனால் எல்லாரும் உதவி செய்யுங்கள், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். 4,000 பேர் 5,000 ரூபாய் முடிந்தால் கொடுங்கள். 40,000 பேர் 500 ரூபாய் முடிந்தால் கொடுங்கள். 1000 பேர் 7,000 ரூபாய் முடிந்தால் கொடுங்கள். 100 பேர் 70,000 ரூபாய் கொடுத்தால் கொடுங்கள். இந்த காரியத்தை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு. மகாலட்சுமிக்கு செய்வது என்று வீணாகாது. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அத்தனை மடங்கு அது மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய்
உங்கள் இல்லத்திலே கரை புரண்டு ஓடும் 1000 ஆண்டுகளுக்கு என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வேண்டுகோளை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். எனக்கு 81 வயதாகிறது. இந்த வயதிலையும் நான் வந்து கோவிலுக்காக பூமி பூஜையை சீக்கிரம் காண வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் இது பண்ணுங்க. இங்கே மாமா வெங்கட்ரமணி மாமா அனுதினமும் வந்து பூமி பூஜை இதுக்கு இப்போ பூஜை பண்ணி தாயாரை ஒரு வழியாக இது பண்ணியிருக்கா. இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து அவர் தான் மணலில் இருந்தப்போ இது பண்ணார். இதுக்கு வந்து விஜயராக பட்டாச்சாரியார் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கார் தற்போது. இது எல்லாத்துக்கும் முன்னதாக எனக்கு உறுதுணையாக இருந்தவர் அன்பரசன் என்ற அன்பு. அவர் தான் இந்த கோவிலுக்கு எனக்கு அடுத்தபடியாக அவர் தான் எல்லாத்தையும் பார்க்குறவர். அதான் இவர்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும், இந்த கோவில் ஆலயம் சீக்கிரம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். எல்லாரும் திருப்பி திருப்பி கேட்பது, இதை பார்த்து விட்டு காத்து விட்டு விடாதீர்கள், எல்லாருக்கும் பகிருங்கள், பகிர்ந்து சீக்கிரம் ஒரு 3 மாதத்தில் இந்த வேலையை நடத்தி கொடுப்பதற்கு உதவுங்கள். இந்த வீடியோவை எடுக்கின்ற பரத்வாஜர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். இது கேட்பவர்கள் அவர் குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். அவரே வாலண்டராக வந்து தாயாரை வீடியோ எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன். ப்ராப்பரான இடத்தில் எந்த இதில் யூடியூபில் எங்கே போட்டால் இது சீக்கிரம் விளம்பரமாகும் என்று பார்த்து யோசனை பண்ணி உடனே முடித்து கொடுங்கள் என்று உங்களை இரு தாள்களை பணிந்து, நான் வந்து வயசானவங்க உங்கள் தாளை பணியலாமான்னா நீங்கள் செய்கிறது ஆன்மீக காரிய தொண்டு, இதை விட பெரிய தொண்டு. அதனால் உங்கள் திருவடிகளை விழுந்து நமஸ்காரம் செய்து வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லோரும் உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். அசேஷ ஜகதி சக்ரீம் வந்தேம் வரதவல்லவாம். ஓம் மகாதேவ்யேஷ வித்மஹே விஸ்வபத்னேஷ தீமகி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யை திரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஆத்யம் தரிகிதே தேவாசக்தி மகேஸ்வரி யோகக்னேஜக சம்பூதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. மகாலக்ஷ்மி எல்லோருக்கும் நமஸ்காரம். பள்ளிக்கரணையில் மகாலட்சுமி திவஸ்தலத்தில் பக்கத்தில் நான் யாக இருக்கேன். இன்னும் 3 வருஷமாக இருக்கேன். இந்த கோவில் வந்து 15-23 சுவாமி மகாலட்சுமி பிரதிஷ்டை பண்ணி இங்கே வாசம் செய்கிறார். இந்த இங்கே வரும் பக்தர்கள் எல்லோருக்கும் எல்லா விதமும் அவர்கள் பிரார்த்தனைப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மகாலட்சுமிக்கு ஒரு இடம் பர்மனெண்ட்டாக இடம் கிடைக்கணும், அதுக்கு எல்லோரும் முயற்சிக்கிறோம். அதனால் இந்த பக்கத்தில் அதுக்கு நிதி உதவிக்கு மாமா சொன்ன மாதிரி எல்லோரும் நிதி உதவி கொடுத்து உதவி பண்ணி இந்த மகாலட்சுமி இருக்குமாறு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். அவளுக்கு இந்த மகாலட்சுமி மூலமாக எல்லா அனுகிரகமும் அந்த குடும்பத்துக்கு எல்லா க்ஷேமமும் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது உதவி செய்த எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நமஸ்காரம் எல்லாருக்கும். அடியன் லக்ஷ்மி நரசிம்மன் மடிப்பாக்கத்தில் இருக்கேன் 36 வருஷமாக. இப்போ இந்த கோயிலை வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்துட்டுருக்கேன். கேள்விப்பட்டேன் இதுமாரி கோயில் இங்கே இருக்குது அப்படின்னு. அவர் லக்ஷ்மி நரசிம்மன் சொன்ன பிரகாரம் இது நரசிம்மப்பிரியாவில் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டே இருக்குது. இது மகாலட்சுமி கோயில் பிரதிஷ்டை ஆகணும்னு நானும் நரசிம்மப்பிரியா பார்த்துட்டுருக்கேன் மாதம். இது என்னடா இது ஒரு 4-5-6 வருஷமாக இதுமாரி கோயில் கட்டாமல் மகாலட்சுமிக்கு இதுமாரி ஒரு இது நடக்காமல் இருக்கேன்னு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. கடைசியாக இங்கே கிட்டக்க ஏழை பண்ணியிருக்கிறதுனால நான் வெள்ளிக்கிழமை இன்றைக்கும் சண்டே இன்றைக்கும் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போயின்னு இருக்கேன். என்னால் முடிஞ்ச கைங்கரியம் அவள் கேட்டால் உடனே 7000 ரூபாயும் இன்னொரு ஒரு 7000 ரூபா எங்காவது ரிலேஷன் மூலமாக வாங்கி கையோடு கொடுத்துட்டேன். நான் ஐ டன் மை டியூட்டி. இட் இஸ் நாட் மை கம்ப்ளீட் டியூட்டி. இன்னமும் நான் நிறையா வாங்கி தரத்துக்கு நிறையா பேர் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கேன். பெருமாள் மனசு வச்சு டக்குன்னு இதை முடிச்சுக்கணும். அவர் இப்போ இன்றைக்கி வந்து கேட்ட பிராரம் சொல்கிறார், திருப்பி அவளை காலி பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கா இடத்தங்கிறார். அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய மகாலட்சுமி, இவ்வளோ நல்ல ஜெயஜாண்டிக்காக நல்ல இவ்வளோ பெரிய தாயார் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது.
இவ்வளோ நல்ல தாயார் கிடச்சிருக்கா. இந்த தாயார் எப்படியும் இந்த இடத்துல இருக்கணும். அவர் லக்ஷ்மி நரசிம்மன் கேட்ட பிரகாரம் எல்லாரும் பண உதவி கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு 7,000 rupeesங்கிறது இட் இஸ் நாட் எ பிக் அமௌண்ட். அதனால் எல்லோரும் கொஞ்சம் மனசு வச்சு எப்படியான இந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணி இடத்த எப்படியான வாங்கிறதுக்கு சீக்கிரம் எல்லோரும் உதவி பண்ணோம். நாராயணா நாராயணா பெருமாள் அனுகிரகத்தில் சீக்கிரம் எல்லாம் நடக்கணும். அப்படியே தாசன் லக்ஷ்மி நரசிம்மன். ஜெய விஜயீ பவ விஜயீ பவாம் ஆஹாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசனீம் அசேஷ ஜகதே சக்ரீம் மந்தே மர்தவல்லவாம் ஓம் மகாதேவ்யேஷ வித்மஹே விஷ்ணுபத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அடியேன் திருநாமம் விஜயராகவன். அடியேன் கூரத்தாழ்வான் சன்னிதியை சேர்ந்த கூரத்தில் பிறந்த அடியேன். இங்கே ஒரு 10 மாதமாக கைங்கரத்தில் பகவத் கைங்கரத்தில் இங்கே இருக்கேன் நான். மகாலட்சுமி கோவிலில் மகாலட்சுமி வந்து இங்கே எல்லாருக்குமே வந்து நிறைவாக அருள் பாலிச்சுண்டு இங்கே வரவா எல்லா சேவார்த்திக்கும் அவளால் முடிஞ்சது வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அந்த விதத்தில் பக்தர் கோடிகளாகிய நீங்கள் உங்களால் முடிந்த நன்கொடைய மகாலட்சுமிக்கு வந்து கொடுத்தா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா இங்கே மகாலட்சுமிக்கு வந்து இந்த இடம் வந்து ரெண்டலில் இருக்கா, வாடகையில் தான் இருக்காளே. இப்போ வந்து கோவில் அமையணும்னா எங்களுக்கு ஒரு 1.5 கோடி தேவைப்படுது. அதில் வந்து நாங்கள் ஒரு பாதி கடல் தாண்டிட்டோம். 70 லட்ச ரூபா வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 70 லட்ச ரூபாய் இருந்துன்னா கூடிய விரைவில் வந்து ஜீர்ணோத்தாரண மகா சம்பரோக்ஷனை வந்து மகாலட்சுமி பண்ணிடலாம். இங்கே மகாலட்சுமி வந்து பத்மாவதி தாயார் மாதிரி தனியாக இருக்கா. திருச்சானூரில் தாயார் எப்படி தனியாக இருக்காளோ அதே மாதிரி மகாலட்சுமி இங்கே வந்து விஸ்வரூப மகாலட்சுமியாக தனியாக ஏல் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இல்லாமல் 12 அடி மகாலட்சுமி. இங்கே 12 அடி என்ன காமிக்கிறதுனா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருந்தால், எந்த பிரார்த்தனை இருந்தாலும் அது 12 வாரத்தில் வந்து நிவர்த்தி பண்ணுறது மகாலட்சுமியோட இது ஒரு தனி பெருமை. ஏனென்றால் எத்தனோ பேர் வந்து இங்கே வந்து அதை நிவர்த்தனம் பண்ணின்னு போயிருக்கா. அதனால் வந்து மகாலட்சுமிக்கு வந்து இங்கே என்ன பெருமைனா நீங்கள் என்ன வேணால் வேண்டலாம். உங்களுக்கு நினச்சதை 12 வாரத்தை நடத்தி கொடுத்துருவோம். அது செவ்வாய்க்கிழமையாக எடுத்துக்கலாம், இல்லைனா வெள்ளிக்கிழமையாக எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கும். இது பள்ளிக்கரணையில் வேளச்சேரி பக்கத்தில் இருக்க பள்ளிக்கரணையில் இந்த மகாலட்சுமி கோவில் அமைஞ்சிருக்கு. பக்த கோடிகளாகிய நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து நம் மகாலட்சுமிக்கு வந்து வாசம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வரணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் அடியேன் வந்து பிரார்த்திக்கிறேன். அடியேன் ராமானுஜாசன், அடியேன் தாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இங்கே ஸ்ரீ விஸ்வரூப மகாலட்சுமி ஆலயத்தில் இந்த கோவிலில் வந்து வருடாந்திர உற்சவம் சொல்லிட்டு ஒரு உற்சவம் பண்ணிகிட்டுருக்கோம். பிரதி வெள்ளிக்கிழமை வந்து தாயாருக்கு அலங்காரமும் மாலை அலங்காரம் மற்றும் வெள்ளிக்கிழமை கார்த்தால அர்ச்சனை எல்லாம் ஆர்த்தி நித்திய திருவாராதனை முடிஞ்சிடவுடனே அம்சை பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து பிரசாதம் வழங்கப்படும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுமார் 100லேருந்து 150 பேர் வருவா அந்த வெள்ளிக்கிழமை மாத்திரம் தாயாரை சேவிக்கிறதுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி பேர் வருவா எல்லாமே வந்து கல்யாணம் சீக்கிரமாக ஆகணும், அதே மாதிரி குழந்தை பிறக்கணும், குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தான பாக்கியம் வேணும்ன்ட்டு, அதே மாதிரி கடன் தொல்லைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சத்ருக்கள் சம்பாரம், அதாவது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த பிரார்த்தனையில் வரா. இங்கே தாயார் வந்து 12 அடி தாயார்னு சொன்னேன். அவள் வந்தவாள் 3/4 பேர் இந்த 12 வாரம் வந்து பிரதி வெள்ளிக்கிழமை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போவாள். சாயங்காலம் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகிறவா 3/4 பேர் அவளுக்கு எல்லாமே ரெசல்யூஷன், அந்த சொல்யூஷன் கிடச்சிருக்குன்ட்டு. ஒரு சில பேர் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு மிராக்கல் நடந்தது நம்ம கோவிலில். அவளுக்கு வந்து ஒரு 13 வருஷமாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா, நான் இதே சொன்னேன். நான் இல்லைம்மா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இல்லை சுவாமி, நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். யூஎஸில் வந்து என்னோடய பையன் இருக்கான், மாட்டு பொண்ணு இருக்கா, ஆனால் அவளுக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பேரை மதுசூதன் அண்ட் வீணா ஆக்சுவலாக. ஸோ அவள் அந்த தம்பதிக்கு வந்து ஆகலை அப்படின்னா 13 வருஷமாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான், எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு. அடியன் வந்து எல்லாேருக்கும் வந்து நித்திய சங்கல்பம் பண்ணிகிட்ருக்கேன். அது கேட்குற வாழ்க்கை பண்ணிகிட்ருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதே, நான் வந்து தாயாரிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பிரதி ரோகிணி நான் பண்ணுறேன். எங்கன்னா கோவிலில் கிருஷ்ணருக்கு பண்ணிட்டு சந்தான கிருஷ்ணருக்கு நான் வேண்டிக்கிறேன். அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் கரெக்டாக
நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அந்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க சுவாமி, உங்களோட ப்ரேயர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. வித்தின் 4 monthஸில் அவள் வந்து கன்சீவ் ஆகிருக்கா. கன்சீவ் ஆகி 3 months ஆகிருக்கு. அது மாதிரி இல்லாமல் போன மாதம் வந்து என்னென்னா ஃபோன் பண்ணி என்னை கேட்டுட்டு என்ன இந்த டேட் ஏதாவது நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னா. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. 13 வருஷமாக நடத்தி கொடுக்காதது பெருமாள் வந்து தாயாரோட சம்ரக்ஷணையிலையும், பெருமாள் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து கிருஷ்ணருக்கு பண்ணதுலையும் வந்து அவள் வந்து பரிபூரணமான அந்த ஆசீர்வாதம் அவள் கிடச்சிது. அதனால் மகாலட்சுமிக்கு வந்து பிரதி வெள்ளிக்கிழமை வந்து எப்பயுமே வந்து நல்ல விசேஷமாக நீங்கள் நடக்கும். அது மாத்திரம் இல்லை, பங்குனி உத்திரம் இப்போ நல்லா நடந்தது. பங்குனி உத்திரத்துக்கும் நிறைய பேரை வந்து சேவிச்சுட்டு போனால். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, அதாவது இப்போ வர வெள்ளிக்கிழமை வந்து ஸ்ரீசுக்தியம், அதாவது 1,00,000 ஆவர்த்தனம் பண்ண போகிறோம் ஸ்ரீசுக்தம் சேவிச்சுட்டு. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து வருடாந்திர உற்சவம் போது அதே மாதிரி ஆடி மாதம் நல்லா நடக்கும். ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு விசேஷமாக நடக்கும். புரட்டாசி மாதம் நவராத்திரி வந்து இங்கே பரிபூரணமாக அந்த 10 நாள் வந்து அந்த 9 நாள் வந்து நவராத்திரி உற்சவம் டெய்லி ஒரு அலங்காரம் தாயாருக்கு பண்ணுவாள். அதே மாதிரி கார்த்திகை மாதம் சொல்ல வேண்டாம், கார்த்திகையில் தான் வந்து தாயாரோட இது. ஸோ அதனால் கார்த்திகை மாதம் வந்து தாயாருக்கு வந்து டெய்லி அவளால் முடிஞ்சது யாராவது வந்து ஒவ்வொருத்தராக வந்து இது பண்ணுவாள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை இங்கே திருமஞ்சனம் நடைபெறும். பிரதி ஞாயிற்றுக்கிழமை காத்தால 8 மணிக்கு திருமஞ்சனம் நடைபெறும். ஏன்னா வெள்ளிக்கிழமை வச்சுக்க முடியாது, ஏன்னா கோவிலில் வந்து நிறைய கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தாயாருக்கு பிரதி ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி சண்டேஸ் வந்து திருமஞ்சனம் வச்சுட்டுருக்கா. அதனால் தாயாருக்கு முழு ஆதரவு கொடுத்து, அதாவது தாயாரோட உங்களோட கைங்கரியம் வந்து நீங்கள் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக தாயார் உங்களுக்கு நல்லா அருள் பாலிப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் வல்ல நம்ம மகாலட்சுமியை வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும். அடியேன் ராமானுஜதாசன். நமஸ்காரம். என் பேர் ஜெயந்தி. இந்த கோயிலுக்கு 4 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன், இங்கே தான் இருக்கேன். இந்த மகாலட்சுமி கோயிலில் வந்து எல்லாருக்கும் வரவா அத்தனை பேருக்குமே நல்லது தான் நடக்கிறது. கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை கிடைக்கிறது, வீடு வாங்குறவளுக்கு வீடு கிடைக்கிறது, என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் அவளுக்கு டக்குன்னு கிடைக்கிறது. அதனால் இந்த மகாலட்சுமி வந்து இந்த இடத்துலையே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து தேர் இழுத்தால் தான் ஒரு நல்லது. ஊர்கோடி தேர் இழுத்தால் தான் அது நல்லது நடக்கும். தயவுசெய்து எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணி இந்த கோவில், இந்த மகாலட்சுமி கோவில் இங்கேயே இருக்கணும். அதுக்கு எல்லாராலும் எவ்வளோ பொருள் உதவி செய்ய முடியுமோ செய்யுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். இங்கே மகாலட்சுமி திருக்கோயில் இங்கே வந்து 4 வருஷம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமாக நான் இங்கே கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச சேவைகள் நான் செஞ்சிட்ருக்கேன். நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளேயே நடந்திருக்கு நிறையாவே. ஸோ நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இங்கே சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இல்லை, நிறையா ஃபங்க்ஷன்ஸுமே இப்போ வந்து திருவீதி உலா போயிட்டு வந்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக தாயார் வந்து உற்சவ தாயார் வந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நிறையாவே நடந்துக்கிட்டே இருக்குது. கோயில் அமையாக போனாலுமே இங்கே வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே நிறைய நடந்துகிட்ருக்கு. இங்கே சொல்லணும்னா நம்ம வந்து ஆடிப்பூரம் ஸ்டார்ட் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வருஷம் ஆரம்பித்தோம், சின்னதாக தான் நடந்தது. அடுத்த வருஷம் மேலத்தாளத்தோட திருவீதி உள்ள மாட வீதி போயிட்டு வந்தோம். நிறைய பேருக்கு வந்து குழந்த பிறந்தது அந்த ஃபங்க்ஷன் நடந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, வளையலெல்லாம் வந்து சாத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி இது இப்போ வந்து 4வது வருஷம், இது வந்து அடுத்த ஆடிப்புறமே வரப்போகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது. சின்ன திருவிளக்கு பூஜை இந்த மாதிரி எல்லாமே நிறைய சின்னதாக நடந்தாலும் பெருசாக தான் நடக்கும். எல்லாமே நல்லாயிருக்கு. இங்கே கோயிலுக்கு வந்து கோயில் வந்து நிரந்தரமாக இங்கே அமையறதுக்கு நமக்கு இன்னும் நிதி உதவி தேவைப்படுறது. ஸோ அதனால் எல்லாராலும் உங்களால் என்ன முடியுமோ அந்த சின்ன உதவிகளை செஞ்சால் அது வந்து நம்ம கோயிலுக்கு கட்டுறதுக்கு வந்து நிலம் வாங்கிறதுக்கு ரொம்ப வந்து அன்பளிப்பாக இருக்கும். உங்களோடது எல்லாமே இங்கே வந்து தாயாருக்கு வந்து சேர்ந்து ஒரு கோயில் அமையும். இந்த சின்ன இடத்துலேயே வந்து இங்கே சின்ன இடம்தான். இங்கே வந்து நிறைய பேர் பிராமின்ஸ் இல்லைன்னாலுமே இங்கே இருக்கிற மக்கள் வந்து அவ்வளோ அன்பு பாசமாக நம்ம கோயிலுக்கு செஞ்சிட்ருக்கனால தான் இந்த அளவுக்கு தினசரி பூஜைகள் ஆகட்டும், பிரசாதம் ஆகட்டும் ஒன்று விடாமல் அழகாக அம்சமாக நடந்து கொண்டு இருக்கிறது இங்கே. ஸோ உங்கள் உதவியும் தேவைப்படுது. எல்லோரும் உங்கள் உதவி கொடுத்து கோயில் கட்டணும், கோயில் கட்டி பிரம்மாண்டமாக வரணும் இந்த கோயிலுங்கிறது எங்களுடைய ஆசை. 12 அடி உயரம் இருக்காங்க எங்கள் தாயார். நீங்கள் எல்லாம் வந்து சேவிக்கணும். சேவித்து உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் வந்து
உங்கள் உள்ளுணர்வு நீங்கள் வந்து அனுபவிக்க நல்லதே நடக்கும். வாங்க எல்லாரும். நமஸ்காரம்.